ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீனாட்சி திருக்கல்யாணம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் எங்கள் ஊரில் காரைக்குடியில் இருக்குது. அங்கே இந்த கோயிலில் தான் இன்றைக்கி திருக்கல்யாணம் நடக்குது. இது வந்து ஆடிப்புறத்தை முன்னிட்டு இந்த திருக்கல்யாணம் நடக்குது. ஆடிப்புறம் திங்கக்கிழமை முடிஞ்சிருச்சு, புதன்கிழமை திருக்கல்யாணம் நடக்குது. திருக்கல்யாணத்துக்கு கோயிலில் உள்ளே நுழைஞ்ச உடனேயே கொடிமரம் இருக்கும். கொடிமரத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு மணமேடை அமைச்சிருக்காங்க. இந்த மணமேடை அமைச்சிருக்காங்க. எப்போவுமே நம்மளுக்கு எந்த ஒரு கல்யாணத்துலேயுமே எந்த ஒரு விஷயத்துலேயும் முதல்ல பிள்ளையார் தான். பிள்ளையாரை முதல்ல அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து முருகன் வெள்ளி தேவனையோட அவங்க இருக்காங்க. நடுவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு ஊஞ்சல் வச்சு மணமேடை அமைச்சிருக்காங்க. நல்லா மயில் வச்சு அழகாக தோரணம்லாம் வச்சு நல்லா சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கத்தில் வந்து சண்டிகேஸ்வரர் இருக்காங்க. எல்லா சாமிக்கும் ஒன்றா தான் தீபம் ஆகும் கடைசியில். அது மாதிரி உள்ள கருவறையில் உள்ள எல்லா சாமிக்குமே தங்க கவசம் வெள்ளி கவசம் எல்லாமே போட்டு செம்மையாக சாமி எல்லாமே அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. மீனாட்சிக்கு இங்கே உள்ள வந்து பெரிய பூஜை நடந்துகிட்ருக்கு. பூஜை ஆனதுக்கப்புறம் பெரிய தீபமெல்லாம் ஆகி தான் சாமியை அம்பாலை இங்கே கொண்டு வருவாங்க. முதல்ல சாமியை கொண்டாந்து வச்சுட்டாங்க. பிரியாவிடையோட அவங்க சாமி இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் மீனாட்சியை கொண்டு வந்து ஊஞ்சலில் வைக்கிறாங்க. மீனாட்சி வந்து அழகாக பச்சை பட்டு உடுத்தியிருக்காங்க. சாமியை அம்பாலையும் கொண்டாந்து வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கீழே வந்து பூஜை எல்லாமே நடக்குது. நம்மளுக்கு நம்ம கல்யாணங்கள்ல எல்லாம் இது நடக்கிற மாதிரி அக்னி வளர்த்து தானே இங்கே நம்மளுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி கீழே அக்னி வளர்த்துருக்காங்க. ஹோமம் இருக்குது. வச்சு மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுன்னு தனித்தனியாக ஐயர் உட்காந்து பூஜை நடக்குது. இந்த எல்லாமே எடுக்க முடியலை. இருக்கிற இடத்துல எவ்வளோ என்னால் கவர் பண்ண முடியுமோ அந்தளவு தான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பூனல் மைக்கில் சொல்கிறா இல்லையா, பூனல் போடுவாங்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டிட்டு அப்புறம் நம்மளுக்கு கல்யாண வைபவம் ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கல்யாணம் வீடுனாலே சீர் வைக்கணும் இல்லையா. சீர் வந்து முன்னாடியெல்லாம் இங்கேயே எங்கள் கோயிலே பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்குது, அங்கேருந்து சீர் வரும். இப்போ உள்ள கோயிலேருந்தே இந்த மண்டபப்படிக்கார இதை நடத்துகிற உபயதாரர் இருப்பாங்கள்ல, அவங்களே சீர் கொண்டு வந்துடுறாங்க. தேங்காய் பழம், பூ, வெத்தலைப்பாக்கு, சாக்லேட்டு, தாலிக்கயிறு, மஞ்சள், வேட்டி துண்டு, சாமிக்கு அம்பாளுக்கு புடவை எல்லாமே வச்சு கொண்டு வராங்க. அது ஒரு நிகழ்ச்சி இப்போ நடுவில் நடக்குது. இங்கிட்ட ஆள் உட்காந்துருக்காங்க. நடுவில் சீர் கொண்டு போகிறாங்க. சீர் கொண்டு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரொசீஜர் எல்லாமே ஆரம்பிச்சிருவாங்க. சீர் போய் முடிச்சு அதே மாதிரி இந்த திருக்கல்யாணத்தில் பொற்றாலி வழங்குதல்னு ஒரு இது இப்போ கொண்டு வந்திருக்காங்க. சாமியோட தாலி வந்து சாமி பாத்திரம் வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து வேலைக்கு, கல்யாணத்துக்கு, குழந்தைக்கு நம்ம என்ன வேண்டுதல் வச்சு வாங்குகிறோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்குங்க. அதனால் அம்பாளுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது இது வேண்டுதல் உள்ளவங்க வாங்கிறதுக்கான லிஸ்டெல்லாம் வாசிக்கிறாங்க, பேரெல்லாம் சொல்லி செய்கிறாங்க. இப்போ சாமிக்கு காப்பு கட்டிட்டாங்க. சாமிக்கு காப்பு கட்டி முடித்ததுக்கப்புறம் வஸ்திரம் சாத்துவாங்க. வஸ்திரம் சாத்துறதுக்கு சாமிக்கு வேட்டி துண்டு, அதே மாதிரி அம்பாளுக்கு புடவை எல்லாமே சாத்துவாங்க. அதுவுமே பச்சை கலர் புடவை தான் சாத்துவாங்க. கட்டிட்டு கருப்பச்சை கலர். அப்போ சாத்துறது கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் இலப்பச்சை மாதிரி ஒரு கலர் சாமிக்கு புடவை சாத்துவாங்க. சாத்தி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் வைபவம் ஆரம்பிச்சு புடவை சாத்திட்டாங்க. இப்போ வந்து திருக்கல்யாணம் நடைபெற போகுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தங்க நாயனை வாசிக்கிறாங்க. தங்க நாயனை வாசித்து பெரிய தீபம் ஆகி அதுக்கப்புறம் தங்க நாயனை வாசி தேவார திருவாசம்லாம் பாடி சாமியை ஊஞ்சல் வச்சு ஊஞ்சல் சேவையெல்லாம் பண்ணி முடித்து கடைசியில் ஒரு பெரிய